கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிற திருவசனம் சங்கீதம் 22:24 வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 22:23 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் வாசித்தோம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறார் என்று. அப்படி அவர் நம்மை நினைக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும் என்று. இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோம், கடந்த இரவுகளில் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எழுந்தவுடனே நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தை எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் உபத்திரப்படும் பொழுது தேவன் அதை அற்பமா எண்ணாமலும் அதை அருவருப்பாய் பார்க்காமலும் நமக்கு நன்மையானதை செய்ய அவருடைய கரம் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில விண்ணப்பம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகா பரிசுத்தரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளாகவும் உம்முடைய கடாட்சம், தெய்வீக கடாட்சம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பவும் உங்களை நம்புகிறோம் சுவாமி. எங்கள் கண்கள் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா பெருமையாய் போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஆத்துமாக்கள் நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் தஞ்சமடைந்து செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் தடைபட்டு இருக்கிற திருமணங்கள் நடக்கப்படும்படியாக ஆண்டவரே, பலவீனங்கள் மாறும்படியாக கட்டப்படாத வீடுகள் கட்டி முடிக்கும்படியாக ஆண்டவரே, நிறைய ஆலோசனைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தில் நீர் ஆலோசனையை கொடுத்து நலமானதை அவர்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக, எல்லாவற்றையும் சுபிட்சமாய் மாற்றுவதற்காக உமக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை ஏறெடுத்து உம்முடைய திருவுளத்தை பற்றி இயேசு மகாராஜாவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.